ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர் விலாக்ஸ். இந்த விலாகில் என்ன பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபக் க்ளீனிங் ஒர்க்கு தாங்க பார்க்க போகிறோம். அதாவது காலையிலேருந்து மதியம் வரைக்கும் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா சிங்க் நிறையா பாத்திரமெல்லாம் கிடந்துச்சுங்க. ஏன்னா அன்டயத்தில் சமைச்சிட்டு அப்படியே போட்டுருவேன். காலையில் எழுந்துச்சி தான் அப்புறம் நான் பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அடுப்படியெல்லாம் கழுவி கமுத்தி வச்சு அப்புறம் தாங்க வேலையே பார்க்க ஆரம்பிப்பேன். பாத்திரம் எல்லாத்தையும் கழுவிட்டுங்க. அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தெல்லாம் கொண்டு போய் நல்லா வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. நான் அடுப்படி க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா சோஃபா ஆயில் தாங்க யூஸ் பண்ணுவேன். நான் 2 நாளைக்கு ஒருக்கா க்ளீன் பண்ணுறதுனால என்னோடய அடுப்படியில் அவ்வளோவுக்கு எண்ணெய் பிஸ்கெல்லாம் இருக்காதுங்க. கிச்சன் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். இதுக்கப்புறம் அடுத்து என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் கூட்டி விட்டு மாப் போடணுங்க. மிஷினில் போர்வையெல்லாம் துவைக்க போட்டிருக்கேன். அதெல்லாம் துவைச்சி முடிச்சிருச்சுன்னா எடுத்து காய போடணுங்க. வாங்க அதெல்லாம் எப்படி செய்கிறேங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா பாத்ரூம் கிட்டே வச்சு புறம் சோப்பு தண்ணி பிடிச்சி அழுக்காக கிடந்துச்சுங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. புது வாஷிங் மிஷின் மாதிரியே இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்லாம் கழுவி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வீடு துடைக்க மாப்போட போயிட்டேங்க. வீட்டையெல்லாம் நல்லா ஒரு தடவைக்கு 2 தடவை மாப் போட்டு விட்டுட்டுங்க. அப்படியே நான் குளிச்சுட்டு மதிய சமையல் வேலையை ஆரம்பிச்சிட்டேங்க. என்னென்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மதிய சமையலுக்கு இன்றைக்கி என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். இந்த பூசணிக்காய் நேற்று நைட்டு அவர் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாருங்க. அதாவது நான் ரொம்ப நாள் ஆச்சு மோர் குழம்பு செஞ்சேன். அதனால் இன்றைக்கி மோர் குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு மோர் குழம்பு தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சமாக பூசணிக்காயை எடுத்து கட் பண்ணி வச்சுட்டேங்க. அதை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா சுடுதண்ணில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்கணும். மோர் குழம்புக்கு என்னென்ன தேவைங்கிறது பார்க்கலாங்க. மோர் குழம்புக்கு கொஞ்சோண்டு பூசணிக்காய், அதுக்கு தாளிக்கிறதுக்கு வரமிளகாய், கொஞ்சமாக வெங்காயம் மட்டும் எடுத்துக்கோங்க. பூசணிக்காயை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. மோர் குழம்புக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தேங்காய், 3 முந்திரி, 2 பச்சை மிளகா தான் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு சீரகம் போட்டுக்கோங்க. சீரகம் போட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எனக்கு பிடிக்கும். அதனால் நான் முந்திரி சீரகம் போட்டுக்கிட்டேன். சில பேர் அரிசி பருப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சு செய்வாங்க. அது எனக்கு என்னமோ பிடிக்காதுங்க. நான் இந்த மாதிரி தான் செய்வேன். எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு கப்பில் தயிர் எடுத்துங்க. மிக்சியில் போட்டு அடித்தாலும் அடிச்சுக்கலாம். நம்ம இந்த பிளெண்டர் வச்சு நல்லா இது பண்ணி விட்டாலும் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லாவே இது பண்ணி விட்டுட்டோம், மசிச்சு விட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே நீங்கள் எடுத்தோடனே அப்படியே ஊற்றுனீங்க அப்படின்னா திரியாக போயிருங்க. அதனால் நல்லாயிருக்கா நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சேர்த்துக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா பூசணிக்காய் நல்லாவே வந்துருச்சுங்க. நம்ம தாளிக்கிறதுக்கு என்னென்ன அப்படிங்க பார்க்கலாம். வெங்காயம், வரமிளகாய், இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாங்க. தாளிப்புக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு, உளுந்து, சீரகம் இதை தாங்க போட்டு நல்லா தாளிக்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெயை காய வச்சதுக்கப்புறம் கடுகு, உளுந்து, பருப்பு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போட மறந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் போட்டேன். கருவேப்பிலையெல்லாம் நல்லா போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கிறோம்லங்க பூசணிக்காய், அதையும் போட்டு லைட்டாக நல்லா ஒரு வதக்கி விட்டுட்டு
அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் நல்லா போட்டு விட்டு நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிக்கணுங்க. நம்மளுக்கு திக்னஸ் தேவை அப்படின்னா ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு எடுத்து கரைச்சி விடுங்க. தேவைன்னா கரைச்சி விட்டுக்குங்க, தேவையில்லைன்னா கரைச்சி விட தேவையில்லை. நான் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இத்துளியூண்டு குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மட்டும் கடலை மாவு கரைச்சி விட்டேங்க. இந்த பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறங்க நம்ம தயிரை எடுத்து ஒரு கொதி கூட வரக்கூடாதுங்க. சும்மா ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சு அப்படியே நல்லா இது பண்ணி விட்டு நம்ம அப்படியே இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான மோர் குழம்பு ரெடி ஆயிருங்க. தேவையான அளவு உப்பும் போட்டுக்கோங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க என்னோடய காலையிலேருந்து மதியம் வரைக்கும் உள்ள வேலைங்க. டெய்லி இந்த வேலையெல்லாம் இருக்குமான்னு கேட்டால் டெய்லியெலாம் இவ்வளோ வேலை இருக்காதுங்க, கம்மியான வேலை தான் இருக்கும். மதியம் லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மோர் குழம்பு, காலிஃப்ளவர் கிரேவி, அதுக்கப்புறம் ஒயிட் ரைஸ், இது தாங்க செஞ்சு சாப்பிட்டோம். நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க அப்படின்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படின்னாக நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.